ஏரியா 51னா என்ன? இந்த ஏரியா 51னா என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். அத மேல கார்ட்லயும் குடுக்குறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். கீழ கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா போயிட்டு அத பாருங்க. அத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஏரியா 51னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துரும். இந்த ஏரியா 51க்குள்ள நெறைய மர்மங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க காலப்போக்குல காணாமலும் போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஏரியா 51க்குள்ள சூப்பர் ஹியூமன்ஸ உருவாக்குறதுக்கான முயற்சி நடந்திருக்குது அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இத பேஸ் பண்ணி தான் இந்த கதைகள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு படத்த உருவாக்குனாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. இதுவரைக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு இடம் கண்டிப்பா இருக்குது. ஆனா இந்த இடத்துக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க? எத உருவாக்குறாங்க? எதுக்காக இந்த இடத்துக்குள்ள ஆட்கள் வேலை பண்றாங்க? அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்குள்ள வந்து சூப்பர் ஹியூமன்ஸ் உருவாக்குறாங்களா? இல்ல நான் அந்த வீடியோலயே நெறைய விஷயங்கள் பேசியிருந்தேன். ஸோ கண்டிப்பா போயிட்டு அந்த வீடியோவ பாருங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த ஏரியா 51க்குள்ள சூப்பர் ஹியூமன்ஸ உருவாக்குறதுக்கான முயற்சி நடந்திருக்கிறதா நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ அது வந்து எப்படி, யார்னால நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம், கேட்க போறோம். ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிஒன் புவி சேர் அண்ட் யூ வாட்சிங் மீ. 1940ல 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது 1940ல இறுதி கட்டத்துல, இந்த இப்போ இப்போ 2025 இறுதி கட்டம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இறுதி கட்டத்துல ஏரியா 51க்குள்ள சூப்பர் ஹியூமன்ஸ உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து நடந்துகிட்டு இருந்திருக்குது. ஸோ இந்த முயற்சிக்கான பேரு வந்து ப்ராஜெக்ட் ஆபிகைல் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பேரு. இந்த ஆபிகைல் அப்படிங்கிற இந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆபிகைல் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு. சரியா? இந்த பொண்ணு தான் வந்து இந்த சூப்பர் ஹியூமன்ஸ உருவாக்குறதுக்கான முயற்சியில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பரிசோதனை பண்ணப்பட்ட ஒரு பெண். இந்த பெண் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ப்ராஜெக்ட்ட வந்து உருவாக்கிட்டு இருந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா? விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி அவருடைய பேர் வந்து டாக்டர் ஆல்பர்ட் வெஸ்டர் அப்படிங்கிறது தான் இந்த விஞ்ஞானியோடைய பேரு. அவருடைய சொந்த மகள் தான் இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஆகுன ஒரு ஆள். சரியா? அவங்கள வந்து எப்படி இவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆபிகேல் அப்படிங்கிறவங்க இந்த விஞ்ஞானியோடைய சொந்த மகள். சரியா? இந்த விஞ்ஞானி செய்ற விஞ்ஞான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே, இந்த ஆராய்ச்சிகள் எல்லாத்துக்குமே அவங்க மகள் வந்து ரொம்பவுமே ஆர்வம் காட்டியிருக்காங்க. ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டோடைய அடுத்த கட்டமா தான் அவங்களே வந்து முன் வந்திருக்கிறாங்க. இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் உருவாக்குறீங்க இல்லையா? அதுக்கு வந்து என்ன வச்சே நீங்க பரிசோதனை பண்ணுங்க. அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில வந்து அவர் மறுத்திருக்கிறாரு. கண்டிப்பா யாராவது நீ என்னோட பொண்ணு உன்ன வச்சு எப்படி நான் இத வந்து பண்றது கண்டிப்பா முடியாது. வேற ஒரு சோல்ஜர வச்சு தான் நான் பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னபோது, அரசாங்க சைட்ல இருந்து இந்த விஞ்ஞானிக்கு வந்து நெறைய பிரஷர் குடுத்துருக்காங்க. இந்த 2ஆம் உலகப் போர் முடிவடைய போகுது. முடிஞ்சிருச்சு. சரியா? அடுத்தது வந்து 3ஆம் உலகப் போர் அடுத்த அடுத்த நாளே ஆரம்பிக்குமா? இல்லாட்டி ரொம்ப நாள் போகுமா? என்ன அப்படின்றதே தெரியாது. ஸோ நம்ம வந்து ஹிட்லர வந்து கொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். சரியா? ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஹிட்லர் வந்து கொல்றதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, அதாவது அவர் வந்து அவருடைய சோல்ஜர்ஸ்க்கு வந்து நெறைய வந்து ட்ரக்ஸ் குடுத்திருந்தாரு. ஸோ அந்த ட்ரக்ஸ் வந்து இப்போ தடை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்மளுடைய சோல்ஜர்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரக்ஸ் குடுக்க முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், அந்த ட்ரக்ஸ வந்து அ அவங்களுக்கு வந்து டெய்லி குடுக்குறதுக்கு பதிலா அவங்களுடைய உடம்புலயே ஆல்ரெடி இருந்தா எப்படி இருக்கும்? சரியா? சூப்பர் ஹியூமன்ஸ் ரொம்ப வேகமா, தூக்கம் இல்லாம, ரொம்ப வந்து அட்ராக்டிவா இருக்கிற சோல்ஜர்ஸ் வேணும். ஸோ அவங்கள வந்து சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். அந்த மாரி சூப்பர் ஹியூமன்ஸ நீங்க தான் எங்களுக்கு உருவாக்கி குடுக்கணும். அதுக்கு நாங்க உங்களுக்கு கூட டைம் குடுக்க மாட்டோம். வேணா கொஞ்ச நாள் டைம் குடுக்குறோம். அதுக்கு மேலயும் நீங்க அத பண்ணல அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு வந்து மரண தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அதனால அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு வந்து மரண தண்டனை அப்படின்ட்டு தன்னுடைய உயிருக்கு பயந்து, யாரையாவது வச்சு இந்த பரிசோதனை வந்து கண்டிப்பா பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுருக்கிறாரு. ஸோ, அவர் தடுமாறிக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்த பார்த்து அவருடைய சொந்த மகள் அபிகைல் வந்து, "நான் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். நான் வந்து நீங்க என்ன வச்சே பரிசோதனை பண்ணுங்க. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க?" அப்படின்னு சொன்னபோது, அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு மறுத்திருக்கிறாரு. அவருடைய வைஃப்மே வந்து மறுத்திருக்காங்க. "எதுக்காகம்மா நீ வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ற? எதுக்காக இவ்ளோ பெரிய தியாகம் பண்ற?" அப்படின்ட்டு கேட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பரிசோதனை வந்து ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, "உன்ன நாங்க வந்து இழந்துருவோம். எதுக்காக இப்படி பண்ற? வேணாம்." அப்படின்னு சொன்னபோது, அவங்க வந்து அவங்களுடைய மக வந்து, "இல்ல கண்டிப்பா நான் இத பண்ணியே ஆகணும். என் அப்பா வந்து இதுல ஜெயிக்கணும்." அப்படின்னு சொல்லி அவங்களே போயிட்டு முன் வந்திருக்காங்க. "நான் வந்து பண்ணி தரேன்." அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி இவருமே வந்து பரிசோதனை பண்ணியிருக்கிறாரு. நெறைய ரசாயனங்கள், நெறைய சக்தி தரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவருடைய உடம்புல வந்து இன்செர்ட் பண்றாங்க. இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த பரிசோதனை வந்து ஜெயிச்சுச்சா, தோத்துச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, படுதோல்வி அடைஞ்சிருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுடைய உடம்புக்குள்ள அது எல்லாத்தையுமே இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம், அவங்களுடைய உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்குது.
கை கால்லாம் மாற ஆரம்பிச்சிருக்குது. மூஞ்சி வந்து வீங்கியிருக்குது. கண்ணெல்லாம் பெருசா இருக்குது. ஒரு மனுஷ உருவமெல்லாம் மாறி ஒரு மிருக உருவம் ஒண்ணு வந்திருக்குது. ஸோ இந்த மிருக உருவத்த பார்த்த மத்த எல்லாரும் வந்து, இது வந்து மனுஷன் மாதிரியே இல்ல. நம்ம வந்து சூப்பர் ஹியூமன்ஸ தான் உருவாக்க பார்த்தோம். அதாவது மனுஷன் வந்து மனுஷனாவே தான் இருக்கணும். ஆனா வந்து அவனுக்கு சூப்பர் பவர் இருக்கணும். அப்படிப்பட்ட உயிரினங்கள நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இது வந்து ஒரு ஃபெயிலியர். கண்டிப்பா வந்து இத வந்து நம்ம வச்சிருக்க கூடாது. இத வந்து நம்ம ஒண்ணு கொன்றணும். இல்லாட்டி வந்து சிறைப்புடிச்சு வச்சிருக்கணும் அப்படின்ட்டு அரசாங்கம் அங்க வேலை செஞ்ச செக்யூரிட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்கள வந்து கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. ஆனா அவங்க வந்து கட்டுப்பாட்ட இழந்து, அவங்களுடைய சுய நினைவை இழந்து, அதாவது அந்த ஆபிகேல் அப்படிங்கிறவங்க அவங்க சூப்பர் ஹியூமனா மாறுறதுக்கான முயற்சியில அவங்களுடைய சுய நினைவை இழந்து, அவங்களுடைய உடம்பு, மூஞ்சி, அவங்களுடைய எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அவங்க சுயநினைவு எல்லாத்தையுமே இழந்து ஒரு மிருகமாவே மாறிட்டாங்க. மிருகமா மாறுனதுக்கு அப்புறம் இந்த செக்யூரிட்டீஸ் எல்லாம் அவங்கள வந்து எப்படியாவது புடிக்கணும், அடக்கணும் அப்படின்னு பார்த்தபோது, அவங்க வந்து ஒரு 3 பேர கொன்றுக்குறாங்க. ஸோ, அதனால வந்து அதுக்கப்புறமும் வந்து அந்த செக்யூரிட்டீஸ் எல்லாமே அவங்கள புடிச்சு ஒரு அறையில போட்டு, இன்னைய வரைக்குமே அந்த அறையில வந்து இந்த ஆபிகேல் அப்படிங்கிறவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய சொந்த மகள் வந்து இப்படி மாறுனதுக்கு அப்புறம், அவங்களுடைய அம்மா வந்து தன்னுடைய உயிர வந்து தானே மாய்ச்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அப்பாவுக்கு வந்து அந்த நேரத்திலேயே வந்து சுயநினைவு இல்லாம போயிருச்சு. என்னுடைய மகள வந்து நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சுயநினைவு இல்லாம போயிருச்சு. அவருமே காலப்போக்குல இறந்து போயிட்டாரு. ஸோ இப்படித்தான் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் உருவாக்குறதுக்கான முயற்சி வந்து அங்க நடந்திருக்குது. இந்த விஷயத்துக்கு வந்து ப்ராஜெக்ட் ஆபிகேல் அப்படிங்கிற ஒரு பேரையுமே அங்க வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னமுமே வந்து அங்க வேலை செய்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்னமுமே அந்த ஆபிகேலோடைய அலறல் சத்தம், ஒரு பெண்ணுடைய அலறல் குரலும், ஒரு மிருகத்துடைய குரலும் 2ம் ஒண்ணா சேர்ந்தா எப்படி ஒரு அசிங்கமான ஒரு குரல் வரும். ஸோ ரொம்ப ஒரு க்ரூஷியலான அது ப்ரூட்டலான ஒரு குரல் வரும். அந்த மாரி ஒரு குரல் வருது. இ இன்னமுமே அந்த ஒரு ரூம்ல அந்த ஆபிகேல் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து ஏரியா 51க்குள்ள வேலை செய்றவங்க சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இது வந்து உண்மையா, பொய்யா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாரி ஒரு ஆபிகேல் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நடந்ததுக்கான எந்த ஒரு தடயமுமே இன்னைய வரைக்கும் ஏரியா 51க்குள்ள கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து பிரஸ் மீட்லயோ இல்லாட்டி வேற ஒரு இடத்துலயோ வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட அந்த ஏரியா 51க்கு பொறுப்பான ஆட்கள் கிட்ட கேட்டபோது, அவங்க வந்து அத ஏற்கவோ, மறுக்கவோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம அத வந்து தள்ளிவிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அது வந்து நடந்துச்சு, இல்ல நடக்கல, அப்படி ஒரு விஷயம் இல்ல அப்படின்ட்டு சொல்லாமலே அத வந்து தள்ளிவிட்டு போயிருக்காங்க. இதனால இன்னுமுமே மக்களுக்கு வந்து இந்த சந்தேகம் வந்து கூடிக்கிட்டே போகுது. இந்த ப்ராஜெக்ட் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னுமே இருக்குதா? இல்லன்னா இல்லையா? அ இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குதா? இல்லாட்டி கண்டிப்பா ஏரியா 51க்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து. சரியா? இந்த சூப்பர் ஹியூமன்ஸ உருவாக்கல அப்டின்னா, அங்க வேற ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. சரியா? இல்லன்னா சூப்பர் ஹியூமன்ஸ இன்னுமே நெறைய விஞ்ஞானிகள போட்டு, அவங்களே அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணி, இன்னுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்டிங்கிறது இன்னொரு கருத்து. ஸோ இந்த 2ல எது சரியா இருக்கும்? அதாவது ஏரியா 51க்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது அப்டின்னு நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஸோ இந்த ஏரியா 51 அப்டின்ட்டு அமெரிக்கா வந்து தனியா ஒரு இடத்த செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து என்னவா இருக்கும்? உங்களுடைய கற்பனைக்கு என்ன எட்டுது? இந்த ப்ராஜெக்ட் ஆபிகெயில் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த மாரி ஒரு பொண்ணுக்கு அந்த மாரி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கான ஆக்ஷன் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து எடுக்க இயலாது. ஏன்னா அவங்க தான் பண்ணது. ரிசர்ச் பண்ணதே அவங்க தான். அவங்களே அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்க இயலாது. ஸோ அந்த மாரி நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு வந்து என்ன தீர்வு குடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு, இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புவேந்திரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஏரியா 51 பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்க்க வந்து நான் கண்டிப்பா தாரேன். அத வந்து ஃபர்ஸ்ட்டு போயிட்டு பாருங்க. ஏரியா 51னா என்ன? அது எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்க. இல்லாட்டி இத பார்த்துட்டு அதுக்கு போனாலும் ஓகே தான். ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் அண்டில் தென் பாய்.